சும்மா இது திருப்பி க்ரௌட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மூடி வைக்கிறதுனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிமாண்டு திறந்து வைங்க, ஒன்றும் கிடையாது. சீன் போடக்கூடாது. அப்படி தான் ஒருத்தர். இப்போ இந்த லட்சத்தில் நீங்கள் எங்கே மக்கள் திரட்டி போராடுவீங்க? நீங்கள் மக்கள் தான் போராடணும். மக்களை திரட்டிலாம் போராட முடியாது. சும்மா இதெல்லாம் வந்துமா எவ்வளோ நாளைக்குமா இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? ஐயோ அவன் வந்தால் கூட்டம் வந்துடும். பாருங்க, உங்களுக்கு கூட்டத்தை பார்த்து பயப்படும். இதே ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் கிட்ட நெருங்க மாட்டாங்க. அவங்களோட நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவராக நீங்கள் சரிங்க, ஒரு பொம்பளை சும்மா வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த மக்களை சந்திக்கலையா அவங்க? அதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு வந்து நீங்கள் உங்களுடைய உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொரு முறையும் ஒரு மேக்கப்பில் வரீங்க. இன்றைக்கி ஒரு மேக்கப்பு, நேற்றுக்கு ஒரு பறந்து இதுக்கு போகும்போது ஒரு மேக்கப்பு, அஜித்குமார் வீட்டுக்கு போகும்போது ஒரு மேக்கப்பு. நீங்களே சொல்லுங்கள். இப்படிலாம் ஒன்றும் அப்படிலாம் கூட்டத்தெலாம் அப்படி கிடையாது. கூட்டம் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போலீஸ் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கான வழியை ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் சும்மா இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இப்படியே சொல்லுவீங்க நீங்கள்? இதை வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து கேட்டால் பிஜேபியோட பி டீம்ன்ற பேர் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த செயற்குழுவை போட்டு இப்படி திடீர்னு ஒன்று பண்ணுறீங்க நீங்கள். இப்போ என்ன திடீர்னு செயற்குழு போட்டு என்ன கிழிச்சிங்க நீங்கள்? இப்போ